அண்ணே நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இதான் நாங்கள் முதல் தடவையாக ஒரு அரபு நாட்டில் இருந்து வந்த ஒரு அண்ணாவை நாங்களா தேடி சந்திக்க வந்து சந்தோஷம் சந்திச்சது நிறைய சொல்ல முடியல. 9 மாதம் வந்தா 9 மாதம் வந்தா 9 தானே இப்போ நடக்குது. வர்றது 10 மாதம். இப்போ நடக்குது. சாரி கட்டாவிலே என்ன காய்க்கணும். அழுவோம் அப்போ. ஆமாம் அவங்களுக்கு ஃபுல் ஒன்று தாங்க. 10 பராட்டாவும் பாபிக்கு சிக்கன் ஃபுல் ஒன்றுமா? மற்றது பீஃப் பயப்படாங்க ஒன்று. நீங்கள் எவ்வளோ இதெல்லாம் சொல்லுங்க. பயப்படுறாங்க. அப்படி கேட்கப்படாது. அது படியில் எப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி கேட்கப்படாது. உங்களை விரும்பி. ஆனால் பவாசன் நினைச்சு பார்த்தீங்களோ இப்படி ஒரு சரணம் பெருமண்டு எனக்கு எதிர்பார்க்கல. சாப்பிட்ற டைமுக்குள்ளே சவுதியின் சட்டத்திட்டங்களை கேட்டால் அம்மா என்ன வேங்கிட அப்படியே பிள்ளை இன்னைக்கு டியூஷனுக்கு போயிட்டாங்களே சரி இல்லையா விடுங்க பாப்பா நிற்காங்களாண்டு இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. என்ன சரி உங்களை பார்க்குற இல்லை உங்களை பார்க்குற வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல. எங்களை பார்க்காட்டிலும் ஆக்களை கார் ஏற்றிட்டு போகன்றான் எங்கடா ஆச்சு. போகிற இடங்களை பார்த்து யாரும் ஆக்களை செட் பண்ணி அடிக்க கொண்டு வர எங்கடாக்கு அப்படியே நடக்காது. படாதீங்க. ஆக்களை இது பண்ணுற வேலையும் இல்லை. உங்களை தாண்டி தானே எந்த இடத்துல நஞ்சு தான் நஞ்சல்ல இதுக்குள்ள மட்டும் மாட்டதில் என்ன வேண்டாலும் நான் நிற்கிற டைம்லன்ட்டுனா எது பிரச்சனை என்னையும் கூப்பிடுங்க நானும் போகிறேன் அந்த இடத்துக்கு. அதுதான் சரி. நேரில் நெருப்பாக தான் நிற்குது. என்ன வேலை எல்லாம் செய்யல. நல்ல சேவை நல்ல சேவை. இல்லை அப்படி இல்லை. இப்போ இப்படி தான் நாங்கள் வந்து கொஞ்சம் செலவழிக்கக்குள்ள நீங்கள் வா. ஆமாம் வாங்க தம்பி. கட்டால சவுதியா நீங்கள்? சவுதி ஏன்னா ஆனால் ஃபோட்டோவில் பார்த்தா நேரில் சும்மா வேறு லெவலில் இருக்கிறா. அப்படியா? எதான் வீடு அப்போ? இதுதான் வீடு. ஓகே. நான் வந்து இப்போ வேலை செய்கிற வீடு. நாளைக்கு போக்கு அடிக்கிறேன். வீடு இருக்கு. அங்கே ஒரு வீடு இருக்கு. அது பிள்ளை கொடுத்துருக்கு. பிள்ளை சின்னால் இப்போ கொடுத்தாச்சு. அப்போ இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இப்போ இங்கே இதுக்குள்ள நிற்கணும். இதுக்கெலாம் நிற்கிறீங்களா? ரைட் ரைட்டா. சரி சரி. அங்கே வந்து பாருங்க. பாவம் அது பிரச்சனை இல்லை. நாங்கள் இதை விட மோசமாக அடுத்தது நின்றுக்கோம். இப்போ நீங்கள் தனியாக தான் நிற்கிறீங்க. பிள்ளை அங்கே வருவாங்க. யார் பிள்ளையாண்டு? என்ன மக்கள் உங்களோட பிள்ளைகளோ? எல்லாருமே தான் வந்தீங்க. அங்கே இருக்காங்க. எங்கே? இல்லை இல்லை நாங்கள் இருக்கிற நீங்கள் குடும்பத்தோடையா இப்போ வந்தது? அக்கா வரலையே? அக்கா வரல அதுதானே. ரைட் ஓகே. இதுக்காக நிற்கிறீங்க? மழை வர டைம் தானே. அதுக்கு அவசரமா அடிச்சு மழை வந்தாலும் பிரச்சனை. நாளைக்கு நாள் கடிப்பாங்க. 10ஆம் தேதி அப்படின்னு 12 போகணும். சரி போகணும். இது எப்போ அத்தியாரம் போட்ட வீட்டுக்கு? இப்போ வந்தான் போட்டுனேன். வந்தேன் போட்டேன். அதில் வந்து சின்ன ஒரு வீடு இருந்தது. 1 லட்சம் கட்டி கொடுத்தாங்க வீடு. அது அம்மா இருந்தவங்க அதில். அம்மா மோசம் போயிட்டாங்க. அதில் நான் வந்து அதை விட அழிக்க. அண்ணன் அங்கே டிரைவர் வயலு. ஓகே ஓகே. அப்போ கடுமை ஸ்பீடாக தான் நடந்துருக்கு வந்த வேலை. 17ஆம் தேதி வந்தேன் நான். நேற்று இந்த ஒரு மாதம் போகிறதுக்கு இதை முடிச்சுட்டு போனால் தான் அடுத்த வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆகலாம். அதுதான் அது சரியா. அக்கா கேட்டேன்னு சொல்லுவாங்க. அக்காவும் மெசேஜ் ரெக்கார்ட் போட்டேன். தம்பி அக்கா விளையாடுறாங்களேன்ட்டு விளையாடுறாங்களே. நல்லா தெரியும். நான் இந்த படத்தை மதியம் வந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி போட்டு எடுத்து அப்போ நான் படத்தை 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 கோல் வந்துருந்துதான் கோல்டாப்பான்ற லோக்கல் பார்த்து நீங்கள் கோல் காய்க்கிற விளையாட்டு சரி இதுக்கு அங்கே நிற்காங்க நம்மளோட. அதுதானே எங்களோட விளையாட்டு சரி. நான் நினைக்கிறேன் சந்தோஷம் சந்திச்சது நிறைய சொல்ல முடியலை. ஆனால் இப்போ போய் எதுவும் சாப்பிட்டு தான் போகணும். இதில் இடத்துல எதுவும் பிரச்சனை இல்லை. அவர்த்த ஒரு மரக்கறி கடை ஒன்று பார்த்தா நல்ல நீட்டாக கடை அப்படின்னு அங்கே அதுக்கு மரக்கறி கடை இல்லைன்னு சரி பிரச்சனை. அடே இவர் இப்போ வாங்கி தரமே கதை போகுதா? நான் வாங்கி தரேன். மரக்கறி கடையில் 2 கிலோ மச்சத்துக்குலாம் போகணும்.
மச்சம் இல்லை இதென்ன நீங்கள் கேட்குறது நம்ம தான். ஆனாலும் அண்ணன் படுக்கையே பார்க்கக்குள்ள நாங்கள் மச்சத்துக்குள்ள போவே இல்லை மனத்தாம கடை. சரி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இங்கிலீஷ் கூட நாங்கள் வைக்கிறோம் அண்ணன் பாட்டி. சரியா? அப்படி இல்லை. அப்போ நான் போவோம் காரில் வலிக்கிடுவோம். நீங்கள் விரும்புகிற இதில் நிப்பாட்டுங்க, நான் வாங்கி தரேன். சரி நாங்கள் விரும்புகிறேன். இங்கே என்னென்ன இருக்குது ஆள் வந்தது பெரிய சந்தோஷம். ஆண்ணா ஃபோட்டோவில் பார்த்தா அந்த தாடியல் நிறைய இருந்ததால நமக்கு கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி. ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபோட்டோவில் பார்த்ததை விட இப்போ நேரில் பார்த்தா எங்களோட இளமையாக இல்லை, சின்ன பொடியின் மேலே ஒரு 25-30 வயசுக்குள்ளாம வைக்கலாம். 44 வயசு. 44 இல்லை இந்த 24 வயசு. ஆனால் வெளிநாடுண்டா அது இந்த நாளாக இருந்தால் சரி தான். வெளிநாடுண்டா வெளிநாடு தான். 44 வயசு. ஆனால் என்ன ஓடா தெரிஞ்சு உழைக்கிறான் என்ன ரெண்டு சைடு உழைக்கணும். பிள்ளைகள் ரெண்டுக்கும் எல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக. அப்போ அண்ணே சவுதி இப்போ எவ்வளோ காலம் அண்ணே? நான் இப்போ இந்த 10 மாதம் வந்தால் 10 வருஷம். 10 மாதம் வந்தால் 10 வருஷம். 9 மாதம் வந்தால் 9 மாதம் வந்தால் 9 தானே இப்போ நடக்குது. வரது 10 மாதம். இப்போ நடக்குது. சாரி கட்டாவிலே என்ன காய்க்கணும் ஆளுக்கு என்ன கதை என்ன அவ்வளோ உண்மைதான் தம்பியை காணும். இதிலே ஒரு 2 வார்த்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு ரெக்கோட்டை போடுறேன். நான் வீட்டை குறையில் கேட்கணும். ஒரு கூட் மணி வந்தாலே வீட்டு சொல்லும், இங்கே தம்பி கூட் மணி போடுங்க எனக்கு. இப்போ நீங்கள் எந்த ஒரு ரெக்கோட் போடுவீங்க எப்படியோ நான் போட்டதை பார்த்து தான் ரிப்ளை வந்தேன். அப்போ எப்பயோ பார்த்து போட்டு ஒரு ரிப்ளை வந்தால் அப்படி இங்கே தம்பி எனக்கு ரெக்கார்ட் பண்ணேன் உடனே கால் பண்ணி சொல்கிற ஆள்கிட்ட தம்பி எனக்கு அதையும் அனுப்பிவிடுவேன் டக்குன்னு அது அவருக்கு பெரிய இந்த நான் எத்தனை கால் போடுறேன் எத்தனை மெசேஜ் பண்ணுறேன் எனக்கு பண்ணுறேன் தம்பி பண்ணாது. என்னடா உண்மையிலே நாங்கள் யாரையும் பெருக்கிறேன் எனக்கு அவ்வளோ தூரம் களுவாஞ்சிக்குடியிலேருந்து உங்களை தேடி வந்துக்கோண்ணா பாருங்களேன் பாலச்சனை. தம்பி நீங்கள் எனக்கு எல்லாம் தெரியும். நான் பார்க்குறேன். எப்போ நீங்கள் இப்போ பெஸ்ட்டாக பார்க்குறேன்னு சொன்னால் நம்மளோட அனுஷன் பெஸ்ட் பிறந்த நாளுக்கு வந்தீங்க. நீ ஃபேமிலியோட வந்தீங்க. அண்டையிலேருந்து பார்க்க தொடங்கினாங்க. அனுஷன்றதை கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறேன். ஆனால் ஃபுல்லாக உங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்துதுன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறேன். ஆனால் ஃபுல் உங்களோட அதில் எல்லாத்தையும் ஒரு சின்ன கமன் வணக்கம் தம்பி வணக்கம் குட் மார்னிங் போட்டிப்பேன் நீ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாரம் கண்டு சொல்லி எப்படி போட்டி கண்டு சொல்லி வாரம் 1 மாதம் வந்தால் அப்போ 2 வருஷம். 10 மாதம் வந்தா 10 மாதம் வந்தா உங்களுக்கு 10 வருஷம் மாதிரி 10 வருஷம். வாரம் 1 மாதம் வந்தால் எங்களோட வீடியோ பார்க்கறதுக்கு 2 வருஷம். 2 வருஷம். நீங்கள் இந்த பெஸ்ட்டு அதுக்கு அதுலேருந்து தான் நான் பார்க்குறேன். அனுஷன்ட்டு தான் பெஸ்ட் வந்தது. அப்போ அதுக்கு பிறகு தான் உங்களோட அதுக்கு பிறகு ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பிறகு ஃபுல்லாக பார்க்க தொடங்கினதான். இப்போ இந்த வந்த காலம் தானே அவனை பார்க்குறான்னா ஃபேஸ்புக்கில் வந்து லைக் பண்ணி விட்றது வட்டி சொன்னேன். இன்னும் தம்பியாக்கள் ஒன்றும் பார்க்கலன்னு பார்த்து சொல்லுவா அப்படி செய்யலாம் இப்படி நடக்குது இப்படி அப்பாவுக்கு விஷயம் இல்லை மற்றது இப்போ அக்கா பார்த்தா கவலைப்படுவா நான் இல்லையே கட்டவில்லை அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவாள். இல்லை தான் இல்லை என்ன மாதிரி நான் இல்லைன்றாலும் இப்போ நான் பேசுகிறவங்க பெரிய அது சந்தோஷம். நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் செய்யணும். நீங்கள் பார்த்தீங்களா என்ன பேர் KR Vlog 22 எங்கிட்டது தான். அது நான் தம்பிக்கு அனுப்பியிருந்தேன். KR Vlog 22 சொல்லி எந்த ஃபோட்டோ தான் போட்டுருக்க மாதிரி 300,000 பேர் இன்னும் ஆக்கள் இருக்கு போல. இன்னைக்கு கொஞ்சம் கூடுவாங்க பிரச்சனை கூடுவாங்க. அவங்க பற்றி ஆகாது தம்பியை கண்டு சொல்லணும். நான் நான் போனால் எப்படியோ இங்கே வந்த சந்திக்க நான் தான் என்ன சொன்னேன் வெற்றி கூட நான் சொல்லுங்க நான் பார் தம்பியாக்கள் ஊருக்கு வர கொஞ்சம் தூரம். நாங்கள் எங்கே இருந்தாலும் போவோம். எவ்வளோ தூரம் போகிறீங்க அந்த எனக்கு தெரியும். நீங்கள் இப்போ கால் பண்ணக்குள்ளே சரி தம்பி அக்கதுக்கு வந்து இறங்கி தானே எங்கே இதுக்குள்ளேன்ட்டு நமக்கு இது நாங்கள் இந்த அலுப்பு பைக்கில் வந்து எடுக்கலையா வீட்டு வேலை செய்கிறதுக்காக பைக்கில் ஒன்றும் எடுக்கலை. அப்போ தங்கச்சாக்கள் பைக்கில் இருக்காங்க. அங்கே போனால் அதில் காணல. இப்போ பக்கத்தில் ஆட்டோ பிடிச்சி தான் ஓடி நடக்கணும் செட் அடிக்க வர்றதுக்கு. சரி நாங்கள் வந்து அலுப்பு பஞ்சு ஒன்றும் பார்க்குறேன் இல்லை இந்த வந்த நாள்லேருந்து ஒரே ஓட்டம் எனக்கு பாருங்க இதான் வீடியோ பார்த்து சொல்லிச்சு சரி ஆக்கள் வருது எப்படியெல்லாம் சந்திச்சிடணும் ஆக்கள் சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்க்கல சொல்லிக்கிங்க. நான் பார்க்கல வீடியோ. அங்கே நீங்கள் என்ன செய்றீங்களோ பார்த்து சொல்லுவான். அங்கே இருக்கக்குள்ளே இந்த நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ காணல என்ன நான் ரெக்கார்ட் போடுறேன். சரி அப்போ நான் உலகிடுவோம் போயிட்டுமா தம்பி எங்கே அக்கின் இது போடலையா அப்போ எங்கே போப்படையிலாம் அப்படி நாங்கள் பெரிய கவலைடாப்பா கடவுளே அக்கினி சொல்லட்டுமா சொல்லி இவன் உழுகுற மாடு ஊரில் விழுந்தானே யோசிச்சு அதுதானே இவன் கட்டான வேலையை வாங்க எங்கே வேலை கதையாவது வேறு முன்னுக்கும் தோட்டம் இந்த தோட்டம் மட்டும் தெரியுமா அங்கே போய் பார்த்தா தான் தெரியும்.
பெரிச்சம்பள தோட்டமா? ஓ இப்போ சொல்கிற மாதிரி தான் இருக்கு என்ன இது பார்க்குறதாமட்டு வீடியோவில் எங்களோட காரை பார்த்துட்டு எங்களோட காருக்குள்ளே இருந்த ஒரு சந்தோஷமா ஏன் சந்திச்சாலே போதும் மட்டும் தான் இருந்தது. போதும் நானே எங்கே ரோட்டில் வச்சு சந்திக்கணும். அதான் சொன்னேன் நான் பார் நடத்துக்கு நீங்கள் அதான் சரியா. எங்கே போவோம் இப்போ? உங்களோட பசியில் என்னமே நிற்கிது சொல்லுங்க. 3 பேர் பசியை நீங்கள் எங்கே விடணுமோ அடுத்த எங்களோட பசியல் கொஞ்சம் பிள்ளையில் போகலாங்கடா கவிதாசன். என்ன காலம் சாப்பிட்ட நேரம் 11 மணி தானே. பிரச்சனை இல்லை. இன்றைக்குள்ளே இப்போ கொஞ்சம் சாப்பிடக்கூடியதான் இருக்கும். எதாவது விடுவோம் நேட்டுக்கு முடிங்க. ரோட் அடைச்சிருக்காங்க. ரைட், இதுதான் அந்த அடைச்ச ரோட் பார்த்தியில் இவ்வளோ தான் வந்து நாங்கள் ரோட்டு க்ளோஸ் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. அதுண்டா அந்த மேலே கோபுரம் கட்டுறாங்க பிள்ளையாவேலுக்கு. அதனால் அப்புறம் என்ன மாதிரி என்ன பேரிச்சம்பழத்தோட்ட வேறு இதை பற்றி கொஞ்சம் பொடியும் சொல்லுங்க. போகாதீங்க. அந்த அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அங்கே தோட்டம் இல்லை, அது காடு. அந்த முல்லை வெட்ட மாட்டீங்க நீங்கள். அது நடக்க போகிற காரியமும் இல்லை. ஆனால் பெக் பண்ணுற இதில் போடுங்க. பெக் பண்ணுற கம்பெனின்னு சொல்லுங்க. அது ஒரு பரவாயில்ல. பெக் பண்ணுற கம்பெனின்னா அது ஒரு ஆள் செய்கிற வேலையிலே ஒரு ஆள் பக்கெட்டை போடுறது செய்கிறது. அந்த தோட்டம் பார்க்குற வேலைன்னு சொன்னால் உங்களோட அது கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். இல்லை சொல்லுங்க போல தெரிஞ்சதை சொல்கிறேன். அதுக்கு மட்டும் போவாதீங்க. நீ வேறு வேலை எது மாதிரி செக்யூரிட்டி வேலைக்கு போங்க. ஆனால் தோட்டம் இந்த செக்யூரிட்டி வேலைக்கும் போகணும். பெருச்சம்பழம் தோட்ட செக்யூரிட்டி வேலைக்கும் போகணும். அது போய் சொல்லி எடுக்காரு. அங்கே முள் வெட்டணும், கந்து வெட்டணும், ஏறி ஓ இல்லையா கஷ்டம். அதுக்கு வேணாம். வேறு எதுவும் போக தேவையில்லை. தம்பி என்னத்துக்கு ஆக்கினி தம்பி ஆக்கணும் இல்லைங்க. அதுதானே தம்பி ஆக்கணும். அதான் சொல்கிறேன். கண்டா அக்கினி வந்தாலும் நான் சொல்லிடுங்க. வெளிநாட்டை பற்றி வரைக்கும் தெரியாதா நீ அப்படியே நிறைய பார்க்கணுமெண்ட்டு சொல்லி. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் இங்கே அங்கே திறக்க அதுதான் சரி ஓகே. ஆனால் நீங்கள் வெளிநாடு தான் போய் அதை அனுபவிக்கிற மாட்டேன். காசு சில இப்போ முதல்ல 7 லட்சம் ரூபா காசு சில வாங்கிப்பேன். அதுதானே இப்போ நாங்கள் இப்போ போய் வந்ததால தேவையில்லை. நான் எங்கே கம்பெனி இந்த வீட்டுக்காரன் டிக்கெட் அனுப்புவான். நான் போயிடுவேன். எனக்கு ஒரு இந்த வேலை. இப்போ நீங்கள் புதுசாக 7 லட்சம் போய் அடுத்த நாளை கற்றுவீங்க. நான் போகிறேன் என்று சொல்லி என் கூட எடுத்தாலே அறியப்படுத்துவீங்க. நான் சொல்ல தேவையில்லை. தம்பிக்கு பின்னுக்கு கவிதா தெரியும் எல்லாம். அது உங்களை கஷ்டப்பட்டிக்கும். நானும் பெஸ்ட்டில் 2004 போய் கடவுடைய வேலையும் இந்த இரும்பெல்லாம் இறக்கினான் இந்த கட்டாலில் ஆவரில் போய் இறக்கினா. அதனால் எனக்கு ஒரு கஷ்டம் வந்து இல்லை கதங்கச்சி இல்லாததால் நான் பாரத்துக்கு எந்த வந்தஞ்சு ஒரு பிரச்சனைன்றதுக்காக நான் வரலை. அங்கே இரும்பு உள்ளட்டு நம்ம இல்லாட்டு நான் 2 வேலையும் செஞ்சான். 450 ரூபா சம்பளம். 50 ரியாலா கட்டாரில். அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி போய் திருப்பி அந்த 2005 இப்போ நீங்கள் போய்க்குள்ள வெட்டிங் மறி பண்ணிட்டீங்களோ இல்லை. அது கட்டாருக்கு எல்லாம் போகல. அதுக்கப்புறம் கட்டாரிருந்து வந்து 2011 வந்தேன். அதில் 2011 வந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் மாதிரி பண்ணி இங்கே ஆட்டோ எடுத்து வந்து ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து அந்த எல்லாம் 320 ஆட்டோ கேஷ் ஆட்டோ எடுத்து ஆட்டோ ஸ்டாண்டு இதெல்லாம் இருக்குது. நான் ஓடித்து இந்த மாதிரி ஒரு தம்பிக்கு 6 மாதத்தில் வெளியே வந்தான். திருப்பி அது சவுதிக்கு போனேன். இந்த பெரிக்கிற வீட்டில். அது சரியா. அந்த வீட்டுக்கு போய் இப்போ 9 வருஷமாக ஆகுது. அங்கே என்ன வீடு சொந்தமாக இருக்கோ இல்லை வாடகை ஒன்றா? இப்போ நான் இருக்கிற ஒரு கவிழ்ற வீட்டில் எனக்கு ரூம் எல்லாம் இருக்குது. இவங்க வேறு வீட்டில் வேலை செய்கிறாங்க. யார் அக்காங்களா? ஓ சந்திக்கலாம். பிள்ளைகள்லாம் பிள்ளைகளும் இருக்காங்க. உங்களோட பிள்ளைகள் இங்கே இருக்காங்க. சரியா. அவங்க இப்போ டியூஷனுக்கு போயிட்டாங்க. போடுவாங்க போடுவோம். அப்போ பிள்ளைகள் இங்கே நீங்களும் அக்காவும் அங்கே? ஆமாம். அப்படியா? ரைட். அப்போ ஒரு சோகமான வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையும். அது வீடியோ எடுக்க அதில் சொல்ல முடியாது. அதுதானே என்ன. அதாவது இப்போ சவுதியில் நீங்களும் அக்காவும் தனித்தனி வேறு ஒரு இடத்துல இருக்கிறீங்க. கடவுளே. பிள்ளைகள் இங்கே 2. அதுக்கும் நான் சொல்கிறேன் போட்ட கூடாது. சரியா. இதெல்லாம் பாலச்சின்ன தனித்தான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் சைவ ஹோட்டல். இதுதான் நான் சொன்னேன் சைவ ஹோட்டல்னு சொல்லி. எங்கே போகும் தம்பி? தம்பி இதில் போடுங்க. சுட்ட கோழி சாப்பிடுவீங்க நீ? எங்கே சுட்ட கோழி? இதில் போடுங்க. இதெல்லாம் இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இந்த இடத்துல. இந்த இது அத்தர்கள் தர மாட்டேன் உங்களுக்கு போகலாம். நல்ல மனமாக இருக்குது தெரியுமா? இதையா நீங்கள்
இது நான் எனக்கு அடிக்கடி வெளியே வாங்கி வந்து நான் அதில் அது மிச்சம் கொஞ்சம் தரேன் என்னட்டு இந்த இதாக இல்லை அதை பண்ண தரம் நீங்கள் கொண்டு வாங்க எனக்கு தெரிஞ்சா அதான் இது நாங்கள் அடிக்கிறத விட உங்களுக்கு எப்படியான வாரம் இதெல்லாம் நார்மல் எனக்கு தெரிஞ்சா நான் பார்த்துருக்கிறாள் தானே தான் போடுவான் போல அப்படி இல்லை தம்பி இதுக்கு கேட்குறான் அது பிரச்சனை இல்லை அது உருட்டுறையா வந்தேன்டா இல்லை அது உருத்துரு அடிக்குதா நீங்கள் நீலம் உண்டு இந்த இது அடிப்பீங்க ஓ ஃபோக் அதே மாதிரி அதுதான் ஓடத்துக்கு சுட்ட ஒளி என்னட்டுக்கு விடுங்க பார்க்கணும் எப்படி குளன் வருது எப்படி பார்சல் வருது என்னென்ன எத்தனை வராங்க எத்தனை நாட்டிலேருந்து வராங்க எத்தனை சந்திக்கு சந்திக்கலாம் போகிறாங்க அதுதானப்பா இப்போ உருப்பட்ட ஆகல அங்கே நிறைய இதுதானே மன கஷ்டமாக இருக்குது இங்கே நிற்கிறோம் நாங்கள் அங்கே போய் இதில் லெஃப்டில் போடுங்க எனக்கு மட்டும் 4 கோல் வந்துட்டு சரியா சந்திக்கிறக்கோ எங்கே இதாலையோ ஓ அதில் இந்த பசு தெரிஞ்ச கடை ஒன்று கிடக்க தான் போலையா இல்லை அதெல்லாம் இந்த ஸ்பெஷல் அந்த கடை தான் சுற்றவளைக்கு இதுதான் நாங்கள் முதல் தடவையாக ஒரு அரபு நாட்டிலேருந்து வந்த ஒரு அண்ணாவை நாங்களா தேடி சந்திக்க வந்து நான் அங்கேருந்து வரக்குள்ள விட சொன்னேன் நான் முதல் வீடியோ பார்க்கல நாட்டுக்கு போனால் தம்பியாக சந்திக்க தம்பியாக நான் போகிற டைமில் வரணும் இங்கே வந்தால் அப்படியா நான் அங்கே நான் போய் சந்திக்க மாட்டேன் கிளப்புக்காது மற்ற வேறு வேலை இருக்கும் தானே உங்களுக்கு உங்களோட அந்த அதிக அன்பின் நிமித்தம் தான் வந்திருக்கேன் உண்மையை சொல்லுவோம்டா அப்பாவுக்கு இப்போ எப்படி நல்லம்மா ஆட்டி அப்பாவுக்கு சில கிளியாப்பா 2 பேர் அப்பாவுக்கும் பிரச்சனை நடக்கும் தம்பி அப்பா நான் நேற்று ரெக்கார்ட்லையும் கேட்டு நான் போடல வரி சில கிளியப்பாவுக்கு வந்து என்ன சொல்கிறது அது ஒருக்கா திருப்பி ஒருக்கா செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அப்படியே பகுத்தால் அடிக்கிற கொடுக்கணுமே அப்பாவுக்கு பகுத்தால் அடித்தா அது கொஞ்சம் பகுத்தால் கொடுத்தீங்களே என்ன கூட சொல்லுறேன் நான் இந்த வந்து பெஸ்ட்டாக பகுத்தாலாம் குடிச்சேன் பகுத்தால் குடிச்சது பிறகு அந்த உடம்புல அந்த இதுகள்லாம் இல்லை அந்த ஃப்ரீயாக இருக்கேன் பகுத்தால் குடித்தா கொஞ்சம் அந்த இதெல்லாம் அடைப்பெல்லாம் தள்ளித்து வந்துடும் அதான் அந்த கேட்டேன் அப்புறம் தம்பி அப்பா விழுந்தாண்டு தெரியாது விழுந்தான் சொன்னவள் கதாச்சில் அப்பா இதில் மருந்து விழுந்துதான் சொல்லி அப்போ இப்போ உங்களோட நாளாந்த கதைகளில் எங்களோட கதைகளும் பெறுது ஒவ்வொரு தொடர்ச்சியாக இரவு அங்கே இங்கே 4 மணிக்கு இங்கே 4 மணிக்கு அங்கே 1:30 எடுப்பாள் எனக்கு 2 மணி நேரம் பேசுவோம் பேசிட்டு தான் படுக்கிறேன் அதில் 1 மணி நேரம் அதுவும் கூடாது தான் 1 மணி நேரம் கூடவும் கூடாது அமரும் அதில் அண்ணா மட்டும் தான் மெசேஜ் போடுறேன் மெசேஜ் அக்கா இப்போ நான் இங்கே போங்கடா வாக்கு அழுகி தள்ளுவாடா நான் இங்கே வரக்குள்ள இப்போ வந்தது பிறகு இப்போ அவர் நான் சொன்னேன் நான் போடையில அது போட்டு தள்ளிடுங்க நீங்கள் போட்டு தள்ளி விடுங்க பிள்ளையோட வர நீங்கள் இந்த சாவுட்டு வழியை போகிற எந்த ஏரியாப்பா இது பயமாக கிடக்கு ஏதாவது விட்டு பயம் இல்லைங்க விடுங்க இது ஓட்டமாடி மாவடைக்கு போகிறது மற்றவங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் அந்த பெரிய நாட்டுலேருந்து வந்தால் மட்டும் தான் போகிறோம் அந்த அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா இது என்ன பண்ணுங்க எது இந்த கடை இதுதானா பூட்டோட இல்லை திறந்துருக்கா திறந்துருக்கோ திறந்துருக்கு பூட்டு இல்லை திறந்துருக்கியா இல்லை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக இருக்குது வெளியே ஸ்பெஷலாக இருக்குமோ அவங்களுக்கு 4 ஸ்பெஷல் தண்ணி அதுதான் சரியா பூட்டிக்கிற எனக்கு பார்த்து வாங்க பார்த்துட்டே இருப்பீங்களோ இல்லை திறந்தா இருக்கு எங்கடா அப்பா இது அசுமாந்த தேவானையில் திறந்துருக்கு வாங்க என்ன திறந்தாளுக்கு வாங்க சரியா அந்த ஆட்டோ அந்த இல்லாட்டி அதுக்குள்ளே போடுங்க அந்த இப்படி சைட் அப்படி முன்னு கூடயா விழுப்போம் அப்போ ஆமாம் கொஞ்சம் பிஜலாக தான் கிடக்கு அதை போடுங்க இது என்னப்பா இது பேனை போட்டுவிடே ஆளும் வந்து சாப்பிட்டு போக வேண்டியா ஒரு விதமாக கிடக்குது இது ஒரு விதமான விளையாட்டு ஆனால் கட்ட சவுதி கதையில் கொஞ்சம் கேட்கத்தான் கிடக்கு இங்கே வாங்க பாருங்கள் பேப்பரை பார்த்து சொல்லுங்கள் என்ன பேப்பரை பார்த்தா அந்த பார்ப்போம் பேப்பரு பாபிக்யூ சிக்கன் 4 பரோட்டா 6 பரோட்டா குவார்ட்டர் ஹாஃப் ஃபுல் 10 பரோட்டா
நம்ம ஃபுல் ஒன்று எடுத்தா காணும்டா ஆளு காட்ட வரும் 10 பரோட்டாவோட ஃபுல் வந்து பரோட்டா எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் தானே எடுக்கலாம் அப்போ உங்களுக்கு ஃபுல் ஒன்று தாங்க 10 பரோட்டாவும் பாபிக்கு சிக்கன் ஃபுல் ஒன்றுமா மற்றது பீஃப் கேபாப் பயப்படாங்க ஒன்று நீங்கள் எவ்வளோக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் அதை பயப்படுறீங்க அப்படி கேட்கப்படாது படியில் இப்படி தான் சொல்லுவாங்க அப்படி கேட்கப்படாது உங்களோட விரும்பினத்தில் சொல்லுங்கள் அக்கனி சொல்லு தம்பி சொல்லுங்க பரோட்டா பர்கர் சிக்கன் ரைஸுன்னு இருக்குது சிக்கன் ரைஸ் ரைஸ் சாப்பிடுங்களா முதல்ல வந்து இதை சாப்பிடுவோம் பரோட்டா சாப்பிடுவோம் ஓகே ஓகே அனுபவத்தில் சொல்கிறோம் சுடச்சுடுறது சாப்பிட நல்லா இருக்குது பாபிக்கு ஃபிஷ்ஷும் இருக்குடா டேஸ்ட் பண்ண அம்மா அந்த கழுத்துலக்கின்னு மட்டும் விடல எடுவாடு இருக்கு பாப்பஞ்சு சாப்பிட எடுவாடு வரியா இது நம்மளை அவங்க செய்ய மாட்டாங்க விதமான விளையாட்டாக கிடக்குது வாழ்க்கையில் முதல் எப்படி வந்து பாயில் ஏற்றிட்டு சென்னைகள் மடத்தில் இருந்த ஃப்ரெண்டுக்கு இங்கே இது வந்து அங்கே வெளிநாட்டில் இந்த நோம்பு டைமில் இருந்து இந்த ஒரு ரூம் வழி இருந்து சாப்பிட்றது. அப்போ என்ன தம்பி போகிறாரா போகலையா யாரு அக்கினி அவன் அங்கே என்ன போவா தம்பி நீ போவா போனேன்னா நான் ஒரு அண்ணம்மா நெஞ்சு போலிங்க கடைக்கு கஷ்டப்படுவீங்க. அடுத்த நாளைக்கு இந்த தம்பி அது ஒரு இதை போனது திடீர்னு மாதிரி நீங்கள் நீ சொல்லி போகிறீங்க தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். அது அவனுக்கு சொல்ல ஆக்கள் இல்லை. இப்போ ஒரு சொல்கிற நிறைய பேர் இருக்குது. இப்போ எல்லா அனுபவத்துலேயும் சொன்னேன் அதுதானே அது உங்களோட வித்தியாசம் இவர் தெரிஞ்சு போகிறாரு. அதுவும் சொல்லக்கூட என்ன இந்த கம்பெனியும் வீடியோ பார்த்துருந்தா வழங்கிக்கும். அது கொஞ்ச நாளாக இந்த மூத்த பரம் கறந்து போயிது கறந்து போயிது என்ன வெள்ளையா முடியும் இல்லை அவர் சாங்கா போயிது என்னால் வடிவா இருந்த முடியும் வித்தியாசமாக போயிடுது ஆளை வித்தியாசமாக போயிடுது. என்ன வீடியோவில் பார்த்தது இப்போ ஆள் உடைஞ்சு விட உடையல உடம்பு உடையல முகம் உடைஞ்சு போச்சு. முகம் உடைஞ்சு நல்லா வெள்ளையும் இல்லால் தலையும் முடிச்சாங்க எல்லாமே இல்லைங்க விளையாட்டு யாரோ செஞ்சா இருக்கான் விளையாட்டு விளையாடுக்கல்ல அவளே தம்பியாக்கோட வியாபாரம் போயிருங்க அதெல்லாம் விட்டு எறிஞ்சு போகுது. காசு கட்டினாலும் பரவாயில்ல போகட்டும். காசு உழைச்சிட்டு போயிடலாம். பிள்ளைங்க தான் பார்க்கணும்னா தம்பி சொல்லி மட்டை கிளப் வந்து ஏற்றி விடுங்க. இதில் கொழும்புல இருந்து ஏற்றி விடுறேன். இங்கே வேலைக்கு வந்து கொஞ்சம் கூட நேரம் போகணும் நினைக்கிறேன். அப்போ நான் திருப்பியும் ஏற்றி விடுறேன். திருப்பி நீ யாருக்கு விளையாடு போய் வா பிரச்சனை அதான் போனால் போய் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அது கஷ்டம். இப்போ நம்மளை ஒரு மாதிரி இல்லை அங்கே போனால் விட மாட்டான் கிடைக்க மாட்டோம். நல்ல கவியில் நம்மளை தான் கூட அனுப்புவான். ஒரு கெட்ட கவியில்னா கூட விடவே மாட்டான். அக்ரிமெண்ட் முடிய மாட்டோம். கூட 2 வருஷம் தான் கணக்கு கழிச்ச மாட்டான். உள்ளுக்கு ஒரு பூட்டி விடுவான் மாதிரில. இல்லை உண்மை ஒரு என்ன ஒரு அரியணை படத்தை பார்த்தா விளங்கிடுவான். எனக்கு சொல்லுவான் அங்கே இருக்கிறவன் நாளை போட்டு உள்ளுக்கு ஓட்டு விடுவேன். போட்டு தோட்டத்துக்கு இறக்கி விடணுவான். ஏற்று பிடிங்க கொண்டு கம்பெனி நிற்பானே விண்ணுக்கு இஞ்ச ஊத்தும் முள்ளு வட்டணுமே தெரிஞ்ச அப்படித்தான் தெரியும். சின்ன வயசுல நாங்கள் இந்த படங்கள் சேமிக்கிறானு விஜயின் ஐத்தின படங்கள் ஆசானு. அப்போ அதுகள் வந்து இந்த வாங்க போகிறது போட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் வாங்குறேன் 100 படத்தை பார்த்து போட்டு 10 படத்தை எடுத்து பொக்கெட் வச்சுட்டு நான் இல்லைன்னு என்னோட பொடியில் அப்படி வேலையாட்டேன். அப்போ மந்திய என்ற இடத்துல என்ன செஞ்சவன்னு சொன்னால் இடம் சொல்லக்கூடாது. பேர்ஸுகள் படங்கள் எல்லாம் பார்த்து போட்டு வரைக்குள்ள இவர் ஒரு பேர்ஸ் எடுத்து வச்சுன்னு வந்துருக்க சரிதானே. அது வெளியில் வரக்குள்ள விழுந்துடுது. அதுக்கு வேலை செய்கிற போட்டு ஆண்டுட்டாள் அண்ணா பேர்ஸ் விழுதுண்ட கடைக்கார போய் எங்கட கடை புது பேர்ஸ் உண்டு. ஒரு கதையும் இல்லை. முதல் நாளே வந்து சொன்னார் 4 பேரும் வாங்க உண்டு. அப்படியே உண்டுனா அந்த கடைக்கு பின்னுக்கு ஒரு அந்த ரம் தகரத்தில் அடித்த மாதிரி இது உண்டு. பின்னுக்கு விட்டுட்டு பூட்டி விட்டு கீழே தார் நிலம் புல்லா பக்க ஒரு 2 நில்லுங்க உண்டு. என்று ஆத்து பட்ட பாடு. அதே மாதிரி தான் இப்போ இங்கே 1/2 மணி நேரம் 2 வருஷம் நிற்கும். வருஷம் ஒன்று தெரிஞ்சு நிற்கணும். காலையில விடியச்சான் 2-3 மணிக்கு ஒளிம்பிட்டு வந்தான்னா அடிக்க ஒரு பக்கம் 4 மணிக்கு ஒளி போட்டுவான் இல்லையா அந்த தோட்டத்துக்கெல்லாம் 4 மணிக்கு ஒளிம்பி போய் மேலே ஏறணும். அக்னி யோசிப்பான். போயிடாதீங்க நீங்கள் வேணும்னா போய் தலைவாணி இல்லாமல் கையில் எப்படி உண்டி திரிக்கிறதுக்கு அப்படி அப்படியே அப்போ இப்படியே படுத்துட்டு போகலாம். மூடிட வேண்டியதான் எடுத்து
கடைஞ்சிக்கிறேன்டா. அதுக்கு தான் ஃபெமிலியோட வந்தால் மொழி தந்து சாப்பிட்றேன். அப்படியா? அவங்க அந்த முஸ்லீம் தானே, இப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரியே. ஆனால் அதுலேயும் சேமிப்பு பார்த்தியோ, பேனை 2.5 நடுவில் பிடிக்காது, அங்கே 2 பக்கத்துக்கும் பிடிக்கும். அப்படி மூளை இல்லை அண்ணா அதுக்கு கேட்காண்டியது இல்லை. சொல்லுங்கள், நீ இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடலாம். அனுப்ப கூட நான் 2 உண்மையாக ரசிச்சு தான் அந்த மெசேஜை கேட்போம். வணக்கம் தம்பி எழுதாச்சுன்னா சரி, எழுதுறது அப்படிதான். வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி. அதே மாதிரி அவன் சொல்லுவாங்க சொல்லுங்க. அதே மாதிரி உங்களோட குரலாக ஒரு பாட்டு ஒன்று கேட்டு கேட்டு சாப்பிட்டா எனக்கு பாட்டே தெரியாதையா. உண்மையாக அது போய்க்கதை இல்லை நான் படித்தது பார்க்க கேப்டன் விஜயாந்த சைத்தான பார்த்தாங்க. அப்படி தெரியுதா? நான் பாட்டுக்கிட்டலாம் தெரியாது. நீங்கள் கேட்பீங்கன்னு நான் பாட்டுக்கெல்லாம் தெரியாது. இல்லை நம்ம படித்து பாட்டு படித்து சாப்பிட பாட்டு படிக்கிறது தெரிஞ்சதானே படிக்கலாம். இல்லை படிக்கிறதுல ஒன்றுமில்ல தெரியாதையா. ஆளுன்னு சொல்லு விடிய படிய பார்க்குறான்னு ஒட்டு பக்கத்தாலே மாட்டாது. பாட்டே தெரியாதா? வீடியோ என்ன அதான் கடை. இது உனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னு எனக்கு தெரியும். என்ன விழுந்து இப்படித்தான் சாப்பாடு கொடுத்து போட்டு சரி இங்கே அப்படிதான் நடக்க போகல. பாபிக்கு வாய்க்க வைக்க வயிற்றுல சொட்டுலும் இடங்களும் கொஞ்சம் சிக்கலாக தான் கிடக்கு. ஒரு பிரச்சனை அதுக்கு நம்ம ஆனால் அவருக்கு நான் சரியை தன் போகிறேன். ஆனால் கொஞ்சம் புதுசாக கிடக்குறேன் நான். இல்லை 2 ஆக்கள் 50 இது 2 50 என்ன, அதனால் பிரச்சனை இல்லை. அண்ணன் இந்த ஷோ கதையில் சொந்த கதையில் கொஞ்சம் எடுத்துடுங்க. அது நிப்பாடுங்க. அது பிரச்சனை. அதுக்காண்டி ஏன் ஆக உள்ளுக்கு போவான், உள்ளுக்கு போவாங்க விளங்குதோ கொஞ்சம் வெளியில் எடுத்துக்கணும். சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லுங்க. அதாவது வந்து இப்போ அரபு நாட்டு வாழ்க்கைன்ற கஷ்டங்களை கொஞ்சம் எடுத்து அதே சொல்லலாம். அங்கே கஷ்டம் தானே. இப்போ கவுசல வேண்டிய கூட எந்த நேரம் பண்ணி சரியா இப்போ அங்கே ஒரு அங்கே 12:30 உங்களுக்கு 3 மணி, 1:30 4 மணி. அப்படி அந்த 1:30 2:30 தான் நாங்கள் தூங்குறது. இந்த பெருநாள் டைமில் அவளை ஓடி தெரிஞ்சது விடிஞ்ச விடிஞ்சிடும் நம்ம ஸ்ரீலங்காவில். அப்போ தான் தூங்குவோம். அப்போ அங்கே நாங்கள் தூங்குற மணி இங்கே ஒளிம்பிடுவீங்க இருப்பீங்க. கஷ்டம் தான் எல்லாரும் கட்டப்பதியாக்கள் இந்த சூட்டு இப்போ சூடு சரியான கஷ்டம் அவங்களுக்கு. இப்போ டைமை குறைச்சிருக்காங்க போல கட்டப்பதியா பாட்டிக்கு 12 மணி 3 மணி எங்களுக்கு அப்படி இல்லை. இப்போ ஸ்கூல் லீவ் பண்ணாங்க. இந்த மேடம் வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர் நான் எனக்கு ரெகுலராகவே இல்லை தான். நீங்கள் என்ன ஒரு 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 குடும்பத்துக்கு ஓடுறீங்களா? ஒரு வீட்டுக்கு ஓடுறீங்களா? அண்டா அவங்கள்ட்ட வைக்க மாட்டேன். ஆனால் சரியா ஸ்கூலுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு ஏற்றணும், மேடத்தை கொஞ்சம் வேலைக்கு விடணும், வேலைக்கு விட்டு ஏற்றணும். அந்த டைம் எழுதிக்கு ஓட்டமாக இருந்து கொண்டு சில நேரம் மதிய சாப்பாடும் கிடைக்காது. அது ஆனால் என்ன உண்மையில இந்த அரபு நாட்டை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை பொறுத்து கஷ்டமே. அது சில பேர் நான் அந்த ஒரு வீட்டில் இருக்கிறேன். என்னை பொறுத்தளவில் அது எனக்கு கொஞ்சம் பழகித்தது. சமாளிச்சு கடையெல்லாம் கூட சாப்பாடு சமைக்கிறதில்ல. கடையில் ஒரு இடத்துலாம் சாப்பாடு இப்போ கொண்டு விட்டு போட்டோம். அடுத்த கடை சாப்பாடு என்ன நீங்கள் வாங்கி சாப்பிடுவோம்? நான் சமைச்சு சாப்பிடுவோம். உங்களோட காசில் 2000 பேர் சம்பளம் தருவாங்க. அதில் நம்ம சமைக்கணும். சில டைமில் வீட்டில் சாப்பாடு கிடைக்கும். டைமில் வீட்டை போன சாப்பாடு கட்டி வைப்பாங்க, எடுத்து வர அப்படி இப்படி. நான் யோசிச்சுடாப்பா இந்த சவுதியில் 10 வருஷம் வண்டக்குள்ளே அங்கே ஓரளவு ஏதோ ஒரு வாடகை வீடு எடுத்து குடும்பம் பிள்ளைய ஊட்டிக்கிறாங்க. அவங்க அப்படி இருக்கிறேன். அவங்க நம்மளை பிள்ளைகள் எடுக்கிறேன்னு சொன்னாலும் நம்மளை சில வார்த்தை வரும். நீங்கள் சவுதிக்கு எடுக்கிறீங்க? இல்லை நான் எடுக்கல சொல்கிறேன். அப்படி நீங்கள் சொல்கிற அளவுக்கு எடுக்கலை. அவ்வளோ அதுவும் காணாது படிப்பிச்சளவு இதெல்லாம். ஏன்டா அன்றைக்கு அந்த துபாய் பிள்ளைன்ற விஷயத்துக்கு ஒரு உதவிக்குன்னு சொல்லி அடிக்கக்குள்ளே கதைச்சி முழுப்பேன்னு சொன்னேன். நாங்கள் வீட்டில் வேலை செய்தாலும் வழியில் போயிடலாம் கடைசி பண்ணிக்கிறோம். அது அந்த அந்த கதை சொல்லணுண்டாப்பா. அது இப்போ பெரிய சீனாக போய் கொண்டுலாப்பா. அது இப்போ துன்பம் எந்த பக்கம் மாறிடுது. அது உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாங்க. நான் பார்க்கல, பாருங்க பண்ணலாம் என்னென்னு சொல்லி. அது இப்போ அது நான் தனியாக காயப்பேன் அந்த வீடியோவில். அப்புறம் அப்பா அதுவும் கொஞ்சம் சிக்கலாக தான் கிடக்கு. அது அந்த விஷயம் அவங்கள்ட்ட சொல்கிறேன். என்ன வேணும் ஒரு வீட்டு வேலையை தனிக்கார்
எது உண்மை இது பொய்ன்றதை இல்லை இல்லை விஷயம் உண்மை ஆக்களை அனுப்பி பார்த்த விஷயம் உண்மை அதை நாங்கள் அதை அப்புறம் தனியாக கேட்போம். அம்மா கழுத்தை கொண்டு யார்ட்டையும் கொடுக்க தான் போகணும் சரியான ஆக்களோட காலால் பிறந்தா கொடுக்கா பண்ணிக்கிட்டு ஏன் மசாஜ் கொண்டு பண்ணிவிடுவாங்க. பாஜிக்கூடாது நல்ல மசாஜாக தான் இருக்கும். மசாஜ் இருக்கு அங்கே இல்லை இங்கே எப்படி அந்த அந்த கலந்த அப்படியே சலம் கடையில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா அது சலம் கோமாக்கி விட்ருவாங்க சலம் கிடையாது. இந்த வெளியில் சில இடத்துல இருக்காங்க நல்லா செய்வாங்க. அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க உழுக்கு எடுக்கிற வரையாது அப்போ இக்கேட அது உண்மையாக அவங்க மிதிச்சால நாங்கள் மிதிச்சாலும் அதோட விடுந்தேன். காலால் பிறக்கிற ஆகளுக்கு என்ன புரியும்பா வரப்போ யோசிச்சு பாரு கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிச்சு பாரு. பழைய கதை காலால் பிறந்த ஆக்கள் மிதிச்சா தானே அதை எடுபட மாட்டா என்னடா அது அவங்க காலால் பிறக்கிறவங்கள என்ன புரியும்பா ரத்த முடியுதா? இப்போ நீங்கள் இங்கே போகிறீங்களா இல்லை இங்கே நாங்கள் கதிராம்புரம் போகிறீங்களா தீட்டத்துக்கு போகிறீங்க? நான் போயிருந்தேன் இப்போ ஆள் கடும் பண்ணிட்டா பஞ்ச பாசி கூட பாதி பிள்ளையில கொண்டு போட்டு வந்து இப்போ கிட்ட ஒரு கார் ஒன்று எடுக்கணும் வாடகைக்கு ஆக்களுக்கு காரில் ஒரு ஆசை. சரி இப்போ போகிறது கிடையாது கார் ஒன்று எடுத்து இப்படி மாட்டை கடை பாருங்க சுற்றி கொண்டு ரூபாய் கொடுத்து தான் போகணும். நாங்கள் ஒரு 2 3 கூட இங்கே எங்கடே கொடுத்து விட்ருக்கலாம் எடுக்கணும் வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ போகிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முதல்ல அது அவங்களோட ஆசை இன்னும் எடுத்துகிட்டு போயிடும். ரெண்டா இப்போ போக்குள்ள கொஞ்சம் ஏற்றின்னு போமே பார்க்கல இங்கே இப்போ டியூஷனுக்கு வந்தாங்களே அது வந்து அவங்க கால் பண்ணிப்பாங்க ஒரு நேரம் அங்கே வருவாங்க. இப்போ ஓடி அங்கே அவங்கள அம்மா ஆக்களை ஏற்றிக்கணும் ஒரு சும்மா ஒரு சின்ன ரவுண்டு அடிச்சு போட்டு போகிறோம் வெங்கட மன திருப்திக்கு சின்ன ஆக்கள் ஆசைப்பட்ட இந்த வார்த்தை சொன்னா அப்புறம் நாங்கள் விட்டுட்டு போனா அப்புறம் எங்களோட குணம் எங்களோட பழகிறவங்களை மட்டும்தான் தெரியும். அம்மா அப்பா கழுத்து கடைஞ்சிக்கிறாதாங்கட காருக்கு என் பழக்கிறானே ஒரு பக்கம் படுக்கிறீங்க சில வேலை சொல்லலானே நான் படுத்த அப்புறம் யாரும் மிதிக்கிறாங்க எனக்கு இவன் மிதிக்கிறான் அவன் மிதிப்பானோ ஏன்னா இப்போ நேற்று நான் கூட்டி வந்த அப்புறம் நோ கூடிக்கு எனக்கு ஆமாம் போய் ஏற்றிட்டீங்களா வீடியோவில் நான் அப்படி இப்படி காய்ச்சி விட்டேன் நான் ஓத்துல மீச்சு விட்டேன் எனக்கு 20 வேலை மீச்ச வாங்கி கிடக்கு. ஓ அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க நீங்கள் சரி கொஞ்சம் மாட்டானா உங்களோட கதைன்ட்ட ஆள் முந்திய ஆள் இல்லையே அதுதான் பிரச்சனை. முந்திய ஆள்டா செய்ய மாட்டான் கருத்து தான் போய் இப்போ கொஞ்சம் கருத்து போனால் நீ முகம் மட்டும் இல்லை இல்லை மூளையும் கருத்து போச்சு. கரெக்டாக இது கட்டார் இது பிடிச்சி கட்டார் பனி இல்லை கட்டார் வெயில் 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 கட்டார் வெயில் பிடிச்சிட்டு அங்கே வெயிலுக்கு நிற்கலாம் குளிருக்கு நிற்கலாம் எந்த நாட்டுக்கு நிற்கலாம் அங்கே குளிருமே குளிரும் பனியும் அப்படியே மூடி இருக்கும் 6 மாதம் நீங்கள் கடுவாரண்டு எல்லாரும் 3 மணிக்கு எனக்கு வெளியால வந்தோடனே அப்படி வேர்த்து அப்படி விழுவும் அப்படி பக்கம் அடிக்கும் விடிய ஜாமம்பரு கையை கழிந்தா அப்புறம் என்ன அப்பா கெடுவான் கெடுவா இது என்ன ரிவர்ஸில் இல்லை பாரன் இது என்ன கோப்பையில் ஒன்றும் இல்லையோ அந்த அது பிளேட்டா தண்ணி பார்த்து தாங்க பெரிய என்ன சோடா வேணாம் இது 3 எடுத்தா சும்மா என்ன அருவன் நக்கினி நாங்கள் சாப்பிட்றோமோ கை இருந்து பேர் என்ன மாதிரி சாப்பிட்றோண்ட தெரிய சாப்பிட்றதுக்கு ஏன் இப்போ ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்டா கட்டாருக்கு பெரிய சம்பளம் சொல்கிறதுக்கு போன அப்புறம் அவங்க சொல்கிறெல்லாம் கேட்டாங்க இது ஆசைப்படணும் இது கிடைக்கவே மாட்டேதாங்க. அப்போ என்கிட்ட கூட நாங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் சும்மா எது முதல் விட பருப்பு உடையோ இது பருப்பு ஒரு சாம்பார் உண்டு என்னன்றா இப்போ இல்லையா அவ்வளோ எடுத்துக்கலாம் என்னடும் பிரிவா கவேஸ் எடுங்க இந்தாங்க கால் துண்டா போல வேற விடாங்கடா என்ன கேடு சாப்பிடுவாங்க பரோட்டா சுடுதப்பா சுட தான் இல்லை ஆனால் பவாசன் நினைச்சு பார்த்தீங்களோ இப்படி ஒரு சரணம் பெருமண்டு பரவாயில்ல நினைச்சு எதிர்பார்க்கல கிடைச்சிது எல்லாம் முருகன் சேல் முருகனை தான் கூட உங்களோட அதீத அன்பு தான் நாங்கள் அப்படி வர வச்சிருக்கு வர வச்சுன்ற அப்பால அவன் அப்பாவையும் பிள்ளை வச்சிருக்கு அதான் பிள்ளை வச்சதானே இப்போ இந்த நம்ம சந்திக்க வந்தது இல்லை எல்லாமே இருக்கும் அக்னி பார்க்குறோம் எல்லாத்தையும் முடிக்க போகிறான் அவ்வளோ
இருந்தாலும் சின்ன படியாண்டைக்குள்ள ஒரு இறக்க வேண்டி இருக்குந்தான் ஒன்றும் செய்யலை பேச்சம்பளத்தோட்டத்துக்கு போனால் சொல்கிறலாம் கேட்டான் சாப்பாடு கண்ட இது சாப்பிடலாம் முன்னால் வச்சு சாப்பிடாம பார்த்து நிற்கணும் ஹையடியும் வீட்டுக்கார் டைமுக்கு தான் சாப்பாடு தருவாங்க. அப்படியா நல்லா இருக்கா? உங்களோட மனமே கிடக்கும் எப்படி ஒரு 10 பராட்டா சொல்ல வேண்டியதான் போல. அக்னி சாமான் கூட வச்சுக்கா கூட வைக்கல அப்படி தண்ணியும் தாங்க தம்பி. உண்மையிலே உங்களோட வந்த இது ஒரு வித்தியாசம் நான் உங்களுக்கு லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கு. இப்படி ஆமாம் நிறைய இடத்த சாப்பிட்டுருக்கீங்க, இருந்தால் சாப்பிட்டீங்க கதிரையில் கூடுதலாக. இது பாயிலேருந்து சாப்பிடலாம், பழத்துலேருந்து சாப்பிடலாம், நித்தியம் ஒன்று கொண்டு கிளம்பி சாப்பிடலாம். அவங்க எழுந்தவங்க சாப்பிடும் வாடிக்காக மட்டும் உள்ளுக்கு போங்க உண்டு. அப்புறம் அதை பார்த்தோன்னே என்ன வில்லங்க அழுத்தாக்கலை கண்டு இதுக்கு வந்தால் அப்புறம் அவ்வளோங்குது. வேறு யாக்கள் வந்தால் சிக்கலண்டு. அதான் என்ன சின்ன படியை பார்க்க சாப்பிடுங்க அப்புறம் எடுப்போம். எவ்வளோ பில்? இல்லை நீங்கள் எடுத்து வாங்க. எவ்வளோ பில்? அது தேவையில்லை. எவ்வளோண்ணா? இல்லை இல்லை சொல்லலாம் 3180. அத்தே ஆள் கொடுத்துட்டா ஆகி தப்புண்டு கையை கடைத்து அதான் அடுத்தது பார்த்து. ஆனால் பரவாயில்ல 3200 ரூபாய்க்கு ஒரு திருப்தி திருப்தியாக கிடக்கு சொல்ல அப்படிங்க. ஆனால் இந்த சாப்பிட்ற டைமுக்குள்ளே சவுதியில் சட்ட திட்டங்களை கேட்டால் அம்மா என்ன கிடையாது. அப்படி ஒரு சட்டை வந்ததான் சரி. உசும்பேலா கொலைக்கு கொலை தானே சவுதி இது வர நம்ம நாட்டு இந்தியாவில் பண்ணுமே. இந்தியாவோட கட் பண்ணி மண்ணட்ட மகனாக இருந்தாலும் கூட மகன் பேர் இருந்தாலும் ஆடினாங்க தண்டை தாண்டா கேட்க நல்லா இருக்கடாப்பா பயப்படுவாங்க. நீங்கள் ஒரு பேப்பர் நம்ம இந்த ரிஷ்வான்னு சொல்லி இது பொம்பளை பிள்ளைய திருவண்ணாமலை பிள்ளைய வெட்டினேன் பார்த்தீங்கன்னு அந்த பிள்ளை கொலையே செய்யலி. அந்த வீட்டில் பார்த்த பிள்ளைக்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா புரிய ஏற தலையில் தட்டி இப்படி இழுக்க இதாகிட்டு புரியேறி பிள்ளை மாதம் போயிட்டு 7 வருஷம் மெச்சு போட்டு வெட்டினோம் அந்த பிள்ளைய. ஏன்னா அந்த வீட்டுக்காரன் கொலையண்டோ கொலைன்ட்டு சொல்லி ஏன்னா அங்கே டாக்டர்லாம் செக் பண்ணினா இந்த கையில் வச்சு இழுத்துருக்கு. ஐயோ அதை கொள்ளான்னு சொல்லிவிட்டாங்க திருவண்ணாமலை பிள்ளை. அப்படியும் இருக்குடா கிறிஸ்துவான முஸ்லிம் சட்டம் பிழைச்சா கட்டம் சரி வீட்டு வேலை செய்யறா பொம்பளை எல்லாம் அது அந்த பிள்ளையும் கள்ள இந்த என்னடா வயசு குறையை அனுப்பியிருந்தானு அது பெரிய கேஸ் ஆகினாரு. ஆனால் நல்லா காசும் சேர்ந்து அந்த பிள்ளை எல்லா பக்கத்தாலையும் 7 வருஷம் ஜெயிலில் வச்சு போட்டு வெட்டினோம். 7 வருஷம் ஜெயிலில் வச்சு போட்டு வெட்டினாண்டா அது உடனே வெட்டிக்கலாம்டாப்பா. அந்த மன்னிப்பு கொடுப்பாங்கன்றதுக்காக யார் என்னத்துக்கு அந்த பிள்ளை வச்சுக்காங்கன்னா அந்த வீட்டுக்காராக்கள் இந்த பிள்ளைக்கு ஒரு மன்னிப்பு கொடுப்பாங்க. நாள் சொல்ல சரி கொடுக்கவே இல்லை மன்னிப்பு. எதுக்கு வந்து பார்த்துருந்தோம் அவன் பட்ட கூட. ஆமாம் மன்னிட்டு பேரனுக்கு மன்னிப்பு கொடுக்கல அப்புறம் இங்கேருந்து அந்த வீட்டுக்காராக கொடுத்தா சரி அது கவர்மெண்ட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் உங்களை விட்டுட்டேன் உங்களோட அம்மா அப்பா எனக்கு மன்னிப்பு என் குடும்பத்துக்கு எனக்கு மன்னிப்பு தந்தா சரி அதை செய்த பிள்ளைய நாங்கள் அதுக்கும் ஒரு மனம் வேணும்டா. இப்போ ஒரு கைக்கு என்ன இருந்தாலும் இப்போ நாங்கள் என்னன்றாப்பா சொல்லுவோம் பட்டுன்னு சொல்லுவோம் என்ன அப்போ இருந்தாலும் கவலை இருக்குன்னு தான் அதுக்காண்டி அப்படி சொல்லுவோமே. நீ என்ன நடந்து வச்சுவாங்க பட்டு நாங்கள் பாட்டுவோம் வயிறு பெருக்கிறக்குரிய வேலைப்பாடு தான் நடக்கும். நீ போய் நாட்டில் குறைக்கும் அன்னைய காசு கொடுக்க விட்ட பிழைச்சி போய் அப்படி நாங்கள் வளமையா பவடியாக தான் கேட்குறேன். நம்ம நினைச்ச ஒரு விஷயமாப்பா. சரி இப்போ என்ன பிள்ளையில கயற்றி கொண்டு ரவுண்ட் அடிப்போம் அதே நான் ரோடே தான் தெரியும் தானே பார்க்குறவங்க தானே விடப்பா முந்தணும் எல்லாத்துக்கும் வந்து. இப்போ வாசனை இப்போ எங்கே போகிறோம் நாங்கள் இப்போ உங்களோட பிள்ளைகள்கிட்டயா பிள்ளை இன்றைக்கி டியூஷனுக்கு போயிட்டாங்க சரி இல்லையா விடுங்க பாப்பா நிற்காங்களாண்டு இல்லாட்டி சொன்னால் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. என்ன சரி உங்களை பார்க்குற இதில் உங்களை பார்க்குற வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல. எங்களை பார்க்காட்டிலும் வாக்கில் காரில் ஏற்றிட்டு போகன்றான் எங்கடா ஆச்சு டியூஷனுக்கு போயிருப்பா ஃபுல்லாக போயிருப்பாள். எங்கே நீ
இதெல்லாம் அந்த வட்டி நம்ம போகிற இடங்களை பார்த்து ஆக்களை செட் பண்ணி அடிக்க கொண்டு வர கிடாக்கு அப்படியே நடக்காது கவலைப்படாதீங்க ஆக்கள் பண்ணுற அளவுலையும் இல்லை உங்களை தாண்டி தானே எந்த இடத்துல என்ன தான் இங்கே இதுக்குள்ள மற்ற மாவட்டத்தில் என்ன வேண்டாலும் நான் நிற்கிற டைம்லன்ட்டுனா எது பிரச்சனை என்னையும் கூப்பிடுங்க நானும் போகிறேன் அந்த இடத்துக்கு நம்ம எதுக்கு இந்த பாயிண்ட் போன ஆக்களும் இல்லை இதுவும் இல்லை எங்கே நேரு நேருக்கு என்ன பார்க்குறீங்க அதுக்கு என்ன அங்கே எடுத்து போயிடா கேட்க என்ன அது என்ன டே பெட்ரோல் என்னென்றாலும் சைட்டா உருட்டின்னு போயிடாதாப்பா என்ன ஆகிக்கிறேன் என்ன சில்ல இதை காத்தா இன்னைக்கு இல்லையே என்ன கதைடாப்பா இங்கே இப்படி கடையில் பார்க்க ஆசையாக்கடாப்பா தம்பி வெத்திலையா போடுதா சரி இந்த சின்ன ரோடு இங்கே எங்கள் வீடு நம்மளுக்கு அந்த கல் பறிச்சிக்கு எல்லாமே நீங்கள் உங்களை விட்டு சொல்கிறீங்களா வெளில நாங்கள் வந்த விட்டு அப்போ பிள்ளைங்க பண்ணுவாங்க நாங்கள் இப்போ டியூஷனுக்கு போயிருப்பாங்க பிள்ளை எவ்வளோ அங்கே நிற்கிறேன் என்னோட அனுப்பாங்க உங்களோட நிற்கிறேன் அது சரியா நைட் தெரியுது தம்பி நிற்க நிறையா பார்ப்போம் அடிச்சுப்பேன் ஃபோன் இல்லை என்ன விட கொண்டு வர தண்ணி கொண்டு வாங்க ஓ ரைட் அங்கே நிற்பார் பார்ப்போம் கண்ணை வச்சு தம்பி நிற்கானாயா வரலையா நாலு வரல சைக்கிளை கொண்டு வச்சு யார் இதுக்கு போயிட்டார் வச்சுட்டு போயிருக்காங்களா அவள் டியூஷனுக்கு போயிட்டாங்க அப்போ என்ன செய்கிற வாசண்ணா பிள்ளைகள்ட்ட ஆசையை நிறைவேற்றி கொண்டு பார்த்தா பிள்ளைச்சி பிள்ளைய டியூஷன் 8 மணிக்கு தான் வருவாங்க இப்போ சந்தோஷம் நீங்கள் அதை நிறைவேற்ற நினைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் 8 மணி விட்டு நிற்கிறதில் ஒன்றும் இல்லை நீ நாங்கள் அங்கே போகணும் நீங்கள் போங்க அது பிரச்சனை நான் இப்போ இந்த வார சனிக்கிழமை அப்படி ஒரு கார் எடுத்து ஆக்களை ஏற்றிட்டு அங்கே டவுனுக்கு கொண்டு வரும் பூங்காவும் கொண்டு போய் ஆக்களை சுற்றிட்டு நான் லைவ் போடுவோம் பார்ப்பீங்க நீ பேச அது இல்லை கவலையாக கிடைக்குதாப்பா விட்டுட்டு போவேன் என்ன இது சரி அப்படி இல்லை ஒன்றும் இல்லை சாப்பாட்டுக்கு ஒரு காசை கொடுத்து போட்டுக்கல நீங்கள் அடுத்தா என்ன அதை இது என்னது அது நம்ம பிரச்சனை இல்லை சந்தோஷமா எனக்கு சரியாக சந்தோஷம் பார்த்தது கதை தான் கூட வர்றதில்லை உங்களோட கதையில் கேட்டவங்களுக்கு மண்டையில் அம்பரைச்சி போய் கிடக்கு என்ன சொல்கிற வீடியோவில் கதைச்சது வந்து வேறு கதைகள் நிப்பாட்டினா அப்புறம் கதைச்ச கதைகள் வேறு கதைகள் என்னதான் வாழ்க்கைண்டா அப்படித்தானே நல்லவங்களுக்கு வந்து சோதனைகள் வேறுமா நோமல் தானே நான் நினைக்கிறது என்ன போல இன்னொரு ஆக்களும் வரக்கூடாதுன்றது வரக்கூடாது கண்டிப்பாக அப்போ நாங்கள் விளக்கிட போகிறோம் சந்தோஷம் குறை ஒன்றும் இல்லையா ஒன்று குறையும் இல்லை சந்தோஷமாக இருக்கு வந்தது அப்போ நான் போயிட்டு வரேன் சரி கண்டிப்பாக முடிக்கலன்னா ஒரு பாட்டு படிக்க மாட்டேன் சரி நான் படிக்கிறேன் அல்லாட்டி லைவ்ல படிச்சு சரி 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 சவுதியிலேயும் வந்த பக்கமாடா சரிங்க அப்படி இஞ்சாலே இடது பக்கம் அப்போ இங்கே உங்களை ஓடக்கூடியமே இருக்கும் அது வந்ததும் சைக்கிளும் அங்கே நான் கேட்குறேன்னா இப்போ நீங்கள் ட்ரெண்டுக்கு அடுத்து போகக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து ஓடும் ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் உங்களை வேற சிந்தி உழைக்கிற நீங்கள் சொல்கிறது அதால் நான் நினைச்சது இப்போ ஆக்களை ஏற்றி கொண்டு போனோம்னா அந்த துண்டு ஆசையை நிறைவேற்றி விடலாம் எங்கே நிற்கிறாங்க இப்போ டியூஷனுக்கு அங்கே போயிருப்பாங்க 8:30 தான் மெயினுக்கு 8:30 தான் 8-9 மணி ஆகும் அங்கே வரதுக்கு அதுக்கிடையில் நீங்கள் போயிடுவீங்க அங்கே இதுக்கும் போயிடுவீங்க அப்படி என்ன பிடிச்சவங்க நாங்கள் ஒரு நாளைக்கு போகக்குள்ள டைம் கிடைச்சா இருக்கா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எப்போ போகிறீங்க இங்கே நாங்கள் நாளைக்கு கொடுத்துட்றோம் நாளைக்கு சரி வரைக்குள்ள கால் பண்ணுங்க வரைக்குள்ள கால் பண்ணுறோம் அங்கே நின்றா சும்மா ரவுண்ட் ஒன்று அடிச்சு போட்டு போவோம் சரி அப்போ இருக்கட்டும் ஓமே சந்தோஷம் நன்றி அண்ணா ரொம்ப நன்றியா வேறு லெவல் கவனிப்பு சந்தோஷம் போயிட்டு வரோம் எங்கள் சேனலையும் கொஞ்சம் கண்டிப்பாக என்ன பேர் சொல்லுவோம் கேஆர் பிளாக் 22 கேஆர் பிளாக் 22 கேஆர் விஎல்ஓஜி 22 ஓகே சந்தோஷம் அண்ணாக்கு சப்போர்ட் கிடைக்கும் அண்ணா ப்ரொஃபைல் தான் இருக்கு அதில் தம்பிக்கு தெரியுமே பார்க்க விரும்புகிறவங்க வந்துட்டு பார்க்கலாம் அண்ணாட வாழ்க்கையில் அது அக்காவும் காய்ச்சி போடுவா
கொள்ளுவா சரிதானே சந்தோஷம் நாங்கள் வந்து ஒரு நாளும் பொறாமப்படுறதில்ல யாருமே இல்லை சரி நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் தான் நீங்கள் பராமப்படுறீங்களா இல்லையா அது சில பேருக்கு இருக்கு அந்த பாருங்க அந்த ஐயா எல்லாம் வந்து அந்த நம்மளோட சஜி வேண்டு கண் தெரியா தம்பிட இதுக்கு அவர் வந்து எப்படி காய்ச்சிட்டு போனவர் நாங்கள் இது வரைக்கும் இவ்வளோ பேரை வளர்த்து விட்ருக்கோம் ஆனால் எல்லாருமே மறந்துட்டாங்க அதான் ஒரு கவலை பரவாயில்ல அது நம்ம கடவுள் இருக்கானே எனக்கு அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது இப்போ பாருங்க உங்களுக்கு பெருசாக வர சிறுசாக போகுது இறைவன் இருக்கான் நானும் அதான் முருகன் துணை நீங்கள் எதுவும் கவலை வேணா முருகன் நம்புறாரு கூடுதலாம் நன்றி சரி அப்போ ஓகே சந்தோஷமா நல்ல ரைட் ஓகே அப்போ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்லைங்க இது வாழைஜன கொண்டைங்க நீ பிள்ளைகளுக்கு பின்னுக்கு எல்லாருக்கும் தெரியும் பார்க்குறவங்க அரபு நாட்டில் இருக்கக்கூடியவங்க முக்கியமாக உங்களோட பதிவுகள் போடுங்க அண்ணாண்ட மனவேதனைகள் அண்ட் வந்துட்டு அங்கே சட்டத்திட்டங்கள் எல்லாம் பகிர்ந்திருந்தார் சந்தோஷமாக இருந்துச்சு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தந்திருந்தார் வித்தியாசமான இடத்தை கூட்டின்னு வந்தார் வாழ்க்கையில் மறக்க முடியாது என்னென்றைக்கும் இது பதிவு ஆயிருக்கும் சரிதானே இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்